Hello everyone. தமிழ்நாடு லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்நாடு லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்எல்இஏ ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது கீழே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்இஏல அவைலபிள் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸ்மே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எல்இஏக்கும் அவைலபிள். பட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோர்சஸும் எல்லா கம்யூனிட்டிக்கும் அவைலபிளா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா இருக்காது. ஒரு காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட்ன்றது டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஓசி பிசிஎம்க்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சீட் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 98% மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. எம்பிசி வந்து 99%, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 89%ல கிடைக்க சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ், இதில் அடுத்து வந்து 98%ல பிசி க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி வந்து 96%, எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 89%. எம்ஐடி கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கு சீட் இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சீட் இல்லை அப்படின்னா வேற டிபார்ட்மெண்ட் வேற அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல பிசிஎம்க்கு சீட் இருக்கும், பிசிக்கு சீட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அப்படின்னா கம்மியான நம்பர்ஸ்ல சீட் இருக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்றதை அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கம்யூனிட்டிக்கும் அது வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை அலாட் பண்ணுவாங்க. அது அந்த காலேஜ் எதில் வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்களோ அது பேஸ் பண்ணி அலாட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேம்பஸ்லையுமே சீட் இருக்காது. அவங்க பர்சன்டேஜ் ஒரு கம்யூனிட்டிக்கும் வந்து எவ்வளோ சீட் அலோகேஷன்ற பர்சன்டேஜ் இருக்கு. அந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எம்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் வந்து 98ல க்ளோஸ் ஆயிருக்கு, பிசி 84ல க்ளோஸ் ஆயிருக்கு, எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 96ல க்ளோஸ் ஆயிருக்கு, எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 90ல க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்போ நான் கொடுத்துருக்க எல்லாமே டாப் காலேஜஸ். பட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் காலேஜஸ் தான் இந்த பர்சன்டேஜ்ல க்ளோஸ் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நிறைய டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது டாப் காலேஜஸ்னே தெரியாம ரொம்ப லோ லெவல் காலேஜஸ்லாம் 95%, 98% இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ லெவல் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய சீட்ஸ் எடுக்கிறாங்க. ஏன்றது புரியல. நமக்கு நம்மளோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இஏவோட டாப் 50 காலேஜஸ் 100 காலேஜஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். அதுல இருந்து நீங்க டாப் காலேஜஸ் எடுத்து அந்த காலேஜஸ் சூஸ் பண்ணி சாய்ஸ் லிஸ்ட் ஃபில் பண்ணுங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களோட மார்க் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோல கொடுத்துருக்கதும் டாப் காலேஜஸ் தான். அந்த கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 95ல பிசி க்ளோஸ் ஆயிருக்கு, எம்பிசி 96ல க்ளோஸ் ஆயிருக்கு, எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 94ல க்ளோஸ் ஆயிருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் வந்து பார்த்தீங்கன்னா 98ல வந்து பிசிஎம், 96 பிசி, எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 94, எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா 94ல க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 93ல பிசி க்ளோஸ் ஆயிருக்கு, 91ல வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் 90% மேலே எடுத்தீங்கனாலே உங்களுக்கு பிஎஸ்சி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. வந்து பார்த்தீங்க அப்படின்னா 89ல வந்து பார்த்தீங்கன்னா பிசி க்ளோஸ் ஆயிருக்கு, 95ல வந்து எம்பிசி, 90 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 88%ல க்ளோஸ் ஆயிருக்கு. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 93 பிசி, 94 எம்பிசி, 79 எஸ்சி, 84 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி வந்து பார்த்தீங்கன்னா 87 வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம், பிசி வந்து பார்த்தீங்கன்னா 93%, எம்பிசி வந்து 89, எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 91. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி வந்து பார்த்தீங்கன்னா 95%ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசி க்ளோஸ் ஆயிருக்கு, 95ல வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி, எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 91. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பான சாய்ஸஸ் கொடுத்துருக்கனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி வந்து பார்த்தீங்கன்னா சிஐடிக்கு எம்ஐடிக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ் ஆயிருக்கு. சிஐடிலே சீட்ஸ், எம்ஐடிலே சீட்ஸ் அவைலபிள் இருக்கு, தியாகராஜால சீட் அவைலபிள் இருக்கு. ஸ்டூடெண்ட் போயிட்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி எடுத்துக்கலாம். மேபி ஃபீஸ் வந்து இங்கே கம்மி, அதனால கூட ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணியிருக்கலாம். பட் வந்து எப்பயுமே நான் சொல்றது என்ன அப்படின்னா லோன் போட்டால் நல்ல காலேஜஸ்க்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கும். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, எம்ஐடி, தியாகராஜா இங்கே கிடைக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் திருநெல்வேலியில் இருக்குமானா நீங்கள் நேரில் போயிட்டு நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ஸோ தியாகராஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 95% வந்து பார்த்தீங்கன்னா பிசி க்ளோஸ் ஆயிருக்கு, எம்பிசி 95, எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 90% க்ளோஸ் ஆயிருக்கு, எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 87%ல எஸ்சி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 89ல பிசிஎம், 90ல பிசி, 85ல வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி, எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 69%ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே நீங்கள் நேரில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 85ல பிசி, எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 90%, எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 93%. ஸோ காலேஜோட டாப் ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து டிஎன்ஏ வீடியோஸ் இருக்குது, அதில் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ சோனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு மேலே இருக்குது. இது வந்து ஜஸ்ட் வந்து நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து க்ளோஸ் ஆன கட் ஆஃப் டீடைல்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நான் இதில் வந்து ஆர்டர் வந்து நான் பெருசாக வந்து சேஞ்சஸ் பண்ணலை. அதில் என்ன ஆர்டர்ஸ் இருக்கோ அந்த ஆர்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்டர் வேணும் அப்படின்னா நம்மளோட டிஎன்ஏ வீடியோஸ் பாருங்கள். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டட், லேட்டாக கம்ப்ளீட் ஆகிறது எல்லாமே ஃபீஸ் கூட இருக்கும், அதனால தான் இது வந்து லேட்டாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ 94% வந்து பிசி, 91 வந்து எம்பிசி, 74 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி காரைக்குடி கவர்மெண்ட் காலேஜ் தான் இதுவும். இது வந்து 94% பிசி, எம்பிசி வந்து 93%, எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா
93%. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா 82 வந்து பிசிஎம், 80 வந்து பார்த்தீங்கன்னா பிசி, 85 வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி, 81 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, அதாவது யூனிவர்சிட்டி கேம்பஸ்லாம் போகிறப்பையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 86 வந்து பிசிஎம், 73 வந்து பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 88%. அடுத்து மீனாட்சி சுந்தரராஜன் காலேஜ் இருக்கு. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 93 வந்து ஓசி க்ளோஸ் ஆயிருக்கு, 82 வந்து பிசிஎம், 84 வந்து பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 83, எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 79%ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், ஸோ அதோட டீடைல்ஸ் செக் பண்ணிக்கோங்க. தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டட், 92 பிசி, 86 வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி, 90 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, 69 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து பார்த்தீங்கன்னா இது டாப் காலேஜ் கிடையாது. ஸோ பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுக்காண்டி இதை ப்ரிஃபர் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல, நீங்கள் நேரில் போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்கூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் பர்கூர், இதுவும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்விசி நல்ல காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 92 பிசி வந்து பார்த்தீங்கன்னா 81ல க்ளோஸ் ஆயிருக்கு, எம்பிசி 76ல க்ளோஸ் ஆயிருக்கு, எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 85% க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த காலேஜஸ் வேணுமோ நம்ம சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் காலேஜஸ் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸும் செக் பண்ணுங்க. இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.